ஹாய், வெல்கம். நம்ம செலினியம் பைத்தான் சீரிஸ்ல இந்த வீடியோல ரேடியோ பட்டன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கேன், விண்டோஸ் மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கேன், இம்ப்ளிசிட் வெயிட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாருங்க குரோம்ல பாருங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க ரேடியோ பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, மேல் ஃபீமேல். ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டா வந்துட்டு மெயில் வந்து கிளிக் ஆயிருக்கு. ஓகே, நான் வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த எலமெண்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க இன்புட் டைப் ரேடியோ இருக்கு. ஸோ இப்போ ரேடியோ எடுத்தோம்னா வந்துட்டு 2 வரும். ஓகேங்களா, நாம வந்துட்டு அது ஸ்பெசிஃபிக்கா எடுக்கணும். ஸோ இங்க பாருங்க கண்ட்ரோல் எஃப் கொடுங்க, // இன்புட் டேக் இன்புட். ஸோ எக்ஸ்பாத் எப்படி எழுதணுங்க, டேக் நேம் அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட் நேம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா டைப் ஈக்குவல் டு ரேடியோ இருந்துச்சு இல்லையா, ஸோ // கொடுத்துட்டு டேக் நேம் அட் என்ன ஆட்ரிபியூட்டோ அதோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரேடியோ டைப் ரேடியோ எடுத்தோம்னா வந்துட்டு 2 இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 1 மேல் 1 ஃபீமேல் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுக்கணும் இல்லையா, அதனால பாருங்க வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ வேல்யூ வந்து எம், வேல்யூ எஃப் எடுக்கலாம் இல்லையா. ஸோ வேல்யூ எம் எடுத்துக்கிறேன், வேல்யூ எம். ஸோ இது பாத்தீங்கன்னா மேல் ரேடியோ பட்டனுக்கு. ஸோ பாருங்க 1 of 1 காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இந்த எக்ஸ்பாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்க நான் வந்து வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வேரியபிள் கொடுத்துக்கலாம். இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட், ஒரு எலமெண்ட் தான் கொடுக்க போறோம். பை டாட், ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இங்க பை டாட் கொடுங்க. இப்போ வந்து எக்ஸ்பாத் நம்ம எடுக்கிறோம். ஸோ எக்ஸ்பாத் கமா இந்த வேல்யூ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பாத் எப்படி எழுதுங்க, ஒன்றும் இல்லை, // கொடுத்துட்டு அந்த டேக் நேம் அதுக்கப்புறம் அந்த ஆட்ரிபியூட் எடுத்துட்டு அதோட வேல்யூ இங்கே எழுதணும். ஓகேவா, ஸோ எக்ஸ்பாத் எழுதியாச்சு. ஸோ இது மெயில் ஆப்ஷன். ஸோ டிஃபால்ட்டா வந்து இது கிளிக் ஆகி தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபீமேல் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இதை எடுக்கலாம். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கு. ஸோ பாருங்க இது செலக்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸ்பாத்தை. இங்க பாருங்க ஒரு வேரியபிள்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃபீமேல் ஆப்ஷன் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் வேல்யூ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட்டா வந்துட்டு மேல் ஆப்ஷன் தான் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபீமேல் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்றதுக்கு என்னங்க, டாட் கிளிக் மெத்தட். ஸோ கிளிக் பண்றோம். டைம் டாட் ஸ்லீப் ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ பாருங்க டைம் இம்போர்ட் பண்ணிட்டேன். டைம் டாட் ஸ்லீப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிரைவர் டாட் குட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓபன் பண்றோம், விண்டோஸ் மேக்ஸிமைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மேல் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா கிளிக் ஆகி தான் இருக்கு. ஸோ அதோட எக்ஸ்பாத் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபீமேல் ஆப்ஷன் எக்ஸ்பாத்தும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபீமேல் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். பாருங்க ரன் பண்றேன். பாருங்க மேக்ஸிமைஸ் ஆகி ஃபீமேல் வந்து கிளிக் ஆயிருச்சு. ஓகேங்களா, டிஃபால்ட்டா மேல் இருக்கு, இப்போ ஃபீமேல் வந்து கிளிக் ஆயிருச்சு. ஓகே, ஸோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்துட்டு சில மெத்தட்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இதில் சில மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த ஃபீமேல் ஆப்ஷன் இல்லையா, இந்த வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். டாட் இஸ் செலக்டட் இஸ் எனேபிள்டு டிஸ்பிளே, இதை நம்ம பார்க்க போறோம். இஸ் செலக்டட்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு பூலியன்ல ரிட்டர்ன் ஆகும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபீமேல் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபீமேல் அதுக்கு வந்து ட்ரூ வரும். நெக்ஸ்ட் பார்க்குறேன். இங்க பாருங்க டாட் இஸ் எனேபிள் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். எனேபிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எனேபிள் ஆயிருந்தா ட்ரூ வரும். நெக்ஸ்ட் பாருங்க ஃபீமேல் ஆப்ஷன் டாட் இஸ் டிஸ்பிளேடு. ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகுதா அந்த ஆப்ஷன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம 3 மெத்தட்ஸ் பார்க்கலாம். இஸ் செலக்டட், இஸ் எனேபிள், இஸ் டிஸ்பிளேட். அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆயிருந்தா ட்ரூ வருங்க. எனேபிளா அந்த வெப் பேஜ்ல வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருந்தா, டிசேபிள் ஆயிருக்கும் இல்லையா சில ஆப்ஷன்ஸ்லாம், எனேபிள் ஆயிருந்தா எனேபிள்டா இருந்தா ட்ரூ வரும். இட் டிஸ்பிளேட், அந்த ஆப்ஷன் வந்து வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆயிருந்தா ட்ரூ வரும். இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ள இதை நான் வந்து கொடுக்குறேன்.
ஸோ பாருங்க, இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். 3மே வந்து நம்மளுக்கு ட்ரூ தான் வரும். ஸோ பாருங்க, ஃபீமேலுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால 3மே வந்து ட்ரூ. செலக்டட், எனேபிள், டிசேபிள். இப்ப பாருங்க, நான் வந்துட்டு மேல் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ ஃபீமேல் ஆப்ஷன் தான் இப்ப சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்ப வந்துட்டு மேல் ஆப்ஷன் வந்துட்டு நான் வந்து செலக்டடா அப்படின்னு குடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் வரும் இல்லையா? இஸ் செலக்டட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3யும் வந்து ட்ரூ வரும். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபால்ஸ் வரும். ஸோ பாருங்க, ரன் பண்றேன். பாருங்க, மேக்ஸிமைஸ் ஃபீமேல் வந்து கிளிக் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அது வந்துட்டு இப்ப வந்து செக் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, ஃபால்ஸ் வந்திருக்கு. மேல் ஆப்ஷன் வந்து செலக்டடான்னு கேட்டிருக்கோம். இல்ல. அதுக்கு வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்து ரேடியோ பட்டன்ஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.